அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கரி நாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கரி நாளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. எதனால் இந்த கரி நாள்னு கேலண்டர் வருதுன்னு. இன்றும் கரி நாள் தான், நாளையும் கரி நாள் தான், நாளன்னைக்கும் கரி நாள் தான். 3 நாள் தொடர்ந்து கரி நாள் தான் வருது. கருத்தில் கொள்ளுங்க. கரி நாள்னா இப்போ சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. கரி நாளை பற்றி அறிந்து கொள்ள முதலில் திதி, நட்சத்திர கணக்கு பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சந்திரனை நெருங்கக்கூடிய பாகை திதி என்றும் அதற்கு எதிரே உள்ள பாகை நட்சத்திர கணக்கென்றும் கூறுகின்றனர். குறிப்பிட்ட திதி நட்சத்திரமும் அமையும் நாளில் குறிப்பிட்ட கிழமை வந்தால் அது கரி நாளாக கருதப்படுகிறது. பொதுவாக கரி நாள் என்று நல்ல காரியங்களை துவங்கினால் அது விருத்திக்கு வராது என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். எனவே விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அன்று செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். விருத்திக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான், அது நம்ம கடன் வாங்கிறது தான். அன்று யார்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, அவங்களுடைய கடன் அடைஞ்சிடும். இதுதான், இந்த ஒரு காரியத்தை மட்டும் இந்த கரி நாளில் செய்யலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.